ட்ரெயிலர் நல்லா இருக்குது. அதான் அவர் அண்ணன் தம்பியே அப்படின்னு தெரியல, அரவிந்த் சாமியும் வரும். ஆனால் 2 பேர்த்துக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரே ஆள், அவர் கார்த்திகை உருவாக்குனது ஒரே ஆள் தான். அது யாருன்னு சொன்ன போனால் தமிழ் சினிமாவுக்கே தெரியும், அமீர் அண்ணன். அவர் சொல்லி கொடுத்த பாடம் தான் அவர் இன்றைக்கி படிச்சுட்டு இருக்காரு. அவருடைய சிரிப்பும் சரி, நடையும் சரி, பார்க்குற பார்வையும் சரி, எல்லாமே அமீர் அண்ணன் சொல்லி கொடுத்ததா. நன்றி, வணக்கம். எனக்கு தெரிஞ்ச மன ரீதியாக நானும் சொல்கிறேன், அமீர் அண்ணன் இல்லைன்னு அவர் இல்லை. இதான் எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்ல. ஆனால் அவருக்கு கிராமத்து படம் செட் ஆகும். அவர் சொல்லி கொடுத்த அந்த நக்கல் நையாண்டி இருக்குது பார்த்தீங்களா, அவருடைய சிரிப்பு, ஒரு சிரிப்பாரி பார்த்தீங்களா, நக்கல் நையாண்டி சிரிப்பாரி பார்த்தீங்களா, இது எல்லாமே அண்ணன் அமீர் அண்ணன் சொல்லி கொடுத்தது தான். அப்படி பார்க்குறது, அப்படி சிரிக்கிறது, அது எல்லாமே அமீர் அண்ணன் சொல்லி கொடுத்தது. அவருடைய ஸ்கூல்லேருந்து வந்ததுனால அவர் அப்படி தான் இருப்பார், ஜெயிப்பார். நல்லாயிருக்கு படம், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கார்த்திக் சார் வந்து ஒரு கிராமத்து லைஃப், ஒரு பேச்சுலர் எப்படி ஒரு நார்மலாக இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு இயல்பான மாமாவை எப்படி ஒரு வீட்டுக்கு வந்த ஒரு மருமகனை ஹாப்பியாக சந்தோஷமாக பார்ப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கிராமத்து லைஃப் வந்து பார்க்க நல்லாயிருக்கு. படம் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நையழகன் அந்த மாதிரி கதை தான் இப்போ ஆடியன்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதில் லவ்ஸ் கிடையாது, ஆக்ஷன் கிடையாது, பஞ்ச் டயலாக் கிடையாது, எதுவுமே இல்லாமல் ஒரு நிம்மதியாக ரிலாக்ஸாக ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்து பார்க்கணுன்னா அது இந்த மாதிரி படம் தான். 96 மாதிரி 96ல் லவ்வை முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருப்பாங்க. ஆனால் அதுவும் அமைதியாக போகும், நேச்சுரலான லவ் ஸ்டோரி அது. அதே மாதிரி இப்போ அடுத்த படைப்பான இந்த படமும் ஒரு மாமன் மச்சான் கதை மாதிரி தான் தெரியுது. அருமையாக இருக்குது, மேக்கிங்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ரிலாக்ஸாக 2.5 மணி நேரம் இந்த கச்சரா மாதிரி இந்த ப்ளவுஸு சாங்ஸு எதுவும் இல்லாமல் டீசெண்டாக உட்காந்து பார்க்க வேண்டிய படம் அது. நான் எதிர்பார்க்குறேன். அது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது. அரவிந்த் சாமி சார் எல்லாம் இருக்காங்க. கார்த்தி சாரும் இப்போ நல்ல கதையாக எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த படம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அரவிந்த் சாமி சார் தனிதொடனுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ஹீரோவாக இப்போ இருக்கார் 2K கிட்ஸ் மனசில். அதனால் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மாமன் மச்சான் கதை தானே, நேச்சுரலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும், பார்க்கலாம். ஆமாம், இப்போ கிராமத்து கதையில் பெரிய ஹீரோக்கள் இப்போ அதிகமாக நடிக்கிறது கிடையாது. இப்போ இந்த படத்தை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து தஞ்சாவூர் பக்கம்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர் பக்கம் தான் அது. தஞ்சாவூர் பக்கம் நீடாமங்கலத்தில் தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. தஞ்சாவூர் மண்ணை பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க பாஷையும் அப்படி தான் இருக்குது. பார்க்கணும். நானும் அவரோட இருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் நல்ல ஹிட் அடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்போதும் போல இல்லாமல் பழைய காலத்து கிராமத்து சாயலில் இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வீக் இந்த படத்துக்காக. அதான் அந்த புதுசாக காம்பினேஷன் புதுசாக இருந்துச்சு. புதுசாக ஒரு ஹீரோயின் அதெல்லாம் பெருசாக காமிக்காமல் அந்த பாட்டு ஃபைட்ஸ்ன்னு எதுவுமே இல்லாமல் ஒரு கிராமத்து சாயலில் இருக்குது. அதனால் ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இந்த பார்க்கலான்றோம். கிராமத்து சாயலில் எடுத்தது புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமத்தில் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல். மாதிரி கிராமனாலே அந்த அடிதடி சண்டை அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இன்றைக்கி ஒரு சாஃப்ட் கேரக்டரில் ஒரு படம் எடுத்துருக்கா கொடுத்துட்டுதான் நினைக்கிறேன். ஸோ அதனால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அந்த படம். கண்டிப்பாக அதான் ரீசெண்டாக படம் வர்றது எல்லாமே இந்த ஃபைட் சென்சார் சம்மதர் ப்ராப்ளத்தை தான் இஷ்யூ பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஒரு தேட்டரில் போய்ட்டு ஒரு நல்ல அந்த குட் நைட் மாதிரி ஃபீல் குட் மூவி ரீசெண்டாக எதுவும் பார்க்குற மாதிரி தெரியல. மலையாள படம் தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த படம் அந்த மாதிரி இருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். டெய்லர் நல்லா இருந்துச்சு. மையழகன், அரவிந்த் சாமி, கார்த்திக் நடித்த இந்த டெய்லரை பார்த்தேன். நல்ல வருங்கால சந்ததியினருக்கு ஒரு நல்ல செய்திகளை சொல்லக்கூடிய படமாகவும், கிராமத்து பாணி டவுன் பாணியை ப்ளஸ்ஸு மஞ்சு விரட்டு காளா, அந்த காளையை அபிஷேகம் பண்ணி அழைத்து கொள்வது, அதெல்லாம் கிராமப்புறங்களிலே இன்றைக்கி மிக விரைவாக மக்களிடத்தில் எடுத்து செல்லக்கூடிய படமாக டெய்லர் இருக்கிறது. இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். தென் மாவட்டம் அரவிந்த் சாமி வந்து ஏற்கனவே நமக்கு பிடிச்ச நடிகர். நல்லா அவர் பண்ண படம் இந்திய லெவலில், நேஷனல் லெவலில் காட்டிலையும் வேர்ல்டு லெவலில் ஒரு படம் இந்திய கொடிக்காக ரோஜா என்ற படத்தில் அவர் பேர் வாங்கியிருந்தார். கார்த்திக் வந்து பருத்திவீரன் படத்தில் நல்லா அறிமுகமாகி நல்லபடியாக கிராமத்து மக்கள் இடத்துல கிராமத்து மக்கள் இடத்துல சினிமா ரீச் ஆனால் தான் தமிழ்நாட்டில் அந்த படம் உடனே எல்லா இடத்துலையும் A சென்டர்லேருந்து B சென்டர் C சென்டர் வரைக்கும் எடுபடும் என்பதை இந்த மெய்யழகன் எடுத்திருக்கிறாங்க. மாமன் மச்சான் உறவு முறையில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த படத்தில், ட்ரெய்லரில் பார்த்ததில். அதனால் படம் நல்லா வெற்றி பெறும். சார் மெய்யழகன் பழகன் ட்ரெய்லர் நல்லா இருந்தது சார். அரவிந்த் சாமி நடிச்சிருக்காரு. சூர்யா அவங்க பிரதர் சிவகுமார் அவங்க சன்னு கார்த்திக்கும் நடிச்சிருக்காரு. சினிமா ஃபிலிம் ஆக்டர். ட்ரெய்லர் நல்லா தான் சார் இருக்குது. சினிமா மூவி ட்ரெய்லரு இமோஷனலாக இருக்கும் சார். கண்டிப்பாக இமோஷனலாக சென்டிமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஃபீல் குட் மூவியாக இருக்கும் சார். சினிமா மூவி குட் மூவியாக இருக்கும். கமல் சாங் நல்லா பாடியிருக்காரு. உலகநாயகன் யூனிவர்சல் ஹீரோ கமலஹாசன் நல்லா சாங் பாடியிருக்காரு. நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்கும் சார். சினிமா மூவி நான் எடுத்துகிட்டு பார்க்குறேன் சார். நல்லா இருக்கும் சார். அற்புதமாக இருக்குது. அவர் வேற லெவலுங்க.
அவர் வந்து வெள்ளைக்காரன், எப்படி ஹாலிவுட் நடிகர். நீங்கள் என்ன கொடுத்தாலும் கலக்குவார், எதை கொடுத்தாலும் கலக்குவார். அற்புதமான ஒரு நல்ல நடிகர், ஆகச்சிறந்த குணம், நல்ல குணம் படைத்த மனிதர். சரிங்களா? அதாவது யாரையுமே வந்து தவறாக யார்ட்டையும் யாரை பற்றியும் டிகிரேட் பண்ணி பேச மாட்டார். அவருடைய குரல், அவருடைய அன்பு எல்லாமே மிக சிறப்பாக இருக்கும். நல்ல மனிதர். அவருடைய படங்கள் தளபதியிலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன், நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அவர் இடையில நடிக்காமல் போனதான் நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. திரும்ப அவர் நம்ம நடிப்பார். அவர் வந்து மாமாக்கு எடுத்து காமிக்கிறாரு. அவங்க ஃபேமிலி மருமகனை விட்டு கொடுக்கக்கூடாது, நார்மலாக வந்து கிராமத்து ஒரு இயல்பான ஒரு மச்சான், சிட்டி ஒரு மாமனா, 2 பேருக்கும் செட் ஆகலை. அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க மாமாவை எப்படியாவது நம்ம வழிக்கிட்டுட்டு வந்தோன்னு. நல்லாயிருக்கு, பார்க்கலாம். அதான் அந்த காம்பினேஷன் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, ஒரு கெமிஸ்ட்ரி 2 பேருக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நல்லா தான் இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பார்க்க அந்த பார்க்கலாம். அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஐ திங்க் மேபி ஒரு ஸ்ட்ராங்கான ட்விஸ்ட் ஒன்று இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா 96 அந்த மாதிரி தான் படம் ஸ்லோவாக போகிற இப்போ தான் முடியும் போவோம். ஆனால் ஒரு ஸ்டெப்பில் ஒரு ட்விஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது எக்ஸ்பெக்டேஷன் படத்தை பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அது. ஆனால் இப்போ இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி படங்கள், பெரிய ஹீரோக்கள் படம் பெருசாக திருப்தி கொடுக்கல. இப்போ எந்த படமும் திருப்தி கொடுக்கல. லோ பட்ஜெட் படம் போன வருஷம் கூட லோ பட்ஜெட் படம் நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த வருஷம் டிமாண்டி காலனிக்கு அப்புறம், அரண்மனைக்கு அப்புறம் திருப்தியாக எனக்கு எந்த படமும் தெரியலை. அதனால் மெய்யழகன் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் 96 எவ்வளவோ காதலை பல ஆங்கிளில் காமிச்சிருக்காங்க டைரக்டர்ஸ். பட் 96 வந்து ஒரு பள்ளி பருவ காதலை நமக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ அதே டைரக்டர் இப்போ படம் பண்ணுறதுனால கண்டிப்பாக இதுவும் ஒரு யதார்த்தமாக மனசை டச் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக படம் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரைலர் பார்த்தா நல்லா தான் தெரியுது. கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். 27 நினைக்கிறேன். கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா அரவிந்த் சாமி சார் இருக்கார், அவர் இப்போ பண்ணுற படமெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அப்போல்லாம் கொஞ்சம் லவ்வபிள் பாயாக இருந்தார். இப்போ கொஞ்சம் தனியூரனுக்கு அப்புறம் அவர் கவனிக்கப்படுற ஒரு ஹீரோவாக இருக்கார். மாமன் மச்சான் கதைனால என்ன, கிழக்கு சீமையிலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். மாமன் மச்சான்லாம் சண்டை இருக்கும். ஆனால் இந்த இடத்துல மாமன் மச்சான் கதைங்கிறதுனால ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிற மாதிரி தெரியுது. அது படத்தை பார்த்தா சொல்ல முடியும். அற்புதமான ஒரு இயக்குனர், அதாவது ஆகச்சிறந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர், நல்ல ஒரு கேமராமேன், நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், நல்ல ஒரு எழுத்தாளர். அவர் ஆகச்சிறந்த, நான் அவரை மதிக்கக்கூடியவன். இலக்கியத்தோடு எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் அவர். அவருடைய படைப்பு எல்லாமே நல்லா இருக்கணும். நிறைய புது இயக்குநர்கள்லாம் அவர் படம் பண்ணியிருக்காரு. டைரக்டருக்கு வேலை தெரியுதோ இல்லையோ, அவர் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவார். அதனால் அவருடைய படைப்பில் ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம், திரும்ப 96க்கு அப்புறம் ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவர் படம் வெற்றி செய்ய வாழ்த்துக்கள். நம்ம அப்படி சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டைரக்டர் பாயிண்ட் ஆஃப்ல தான் சொல்ல முடியும், நடிகருடைய பாயிண்ட் ஆஃப்ல தான் சொல்ல முடியும். நல்லாயிருக்கும், அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஒரு நல்ல ஒரு காமெடி கலந்த விஷயமா இருக்கும். அவங்களுக்குள்ள இருக்கிற நட்பு அந்த ஒரு காமெடியாக கொண்டு போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபீலாக பெருசாக படம் ஃபுல்லாக பார்த்து தான் நம்ம அதை பற்றி சொல்ல முடியும். ஏன்னா அது ட்ரெய்லர் நம்ம ஃபுல்லாக கதை சொல்ல முடியாது இல்லையா. படம் எதிர்பார்க்கலாம். வாழ்த்துக்கள். கிராமத்து லைஃப் நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்களாம் கிராமத்து தான், பார்க்க படம் நல்லாயிருக்கும். கார்த்திக் சார் வந்து இல்லை ஒரு கிராமத்து ஒரு பையனாகவே ஒரு நார்மலாகவே இருக்கிறாரு. அரவிந்த் சார் வந்து அவர் ஒரு கெத்து காமிக்கிறாரு. அதனால வந்து மாமா ஒரு கோவப்படாமல் ஹாப்பியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. அவரும் எதுக்கும் வளைஞ்சு கொடுக்குற மாதிரி தெரியல. நல்லாயிருக்கு. கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் அந்த மேக்கிங்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. அது நம்ம படத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ட்ரைலரில் நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது. பொதுவாக ட்ரைலர் நல்லா இருந்தால் படம் மொக்கையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இந்த படம் மொக்கையாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அமைதியாக உட்காந்து வாழ்வியலை சொல்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் வாழ்வியலை சொல்கிற மாதிரி இருக்குது. படம் கண்டிப்பாக பார்க்கலாம். பாடல் கமலஹாசன் பாடல் நல்லா இருக்கு சார். அவர் பழைய குரல், பழைய மாதிரி காதல் மன்னன் மாதிரி இருக்காரு. எதிர்பார்க்குறோம். இப்போ சென்னையில் இருக்கோம். நாங்கள் மதுரையிலேருந்து இங்கே வந்திருக்கோம். சென்னைக்கு வந்தோன்னு உங்களை பார்த்தேன். எங்களுக்குள்ள கமலா தேட்டர் வாசல் நின்று இந்த பேட்டியை கொடுக்குறோம். நாங்கள் எங்கள் ஊரில் மதுரையில் ரிலீஸ் ஆக நாங்கள் போய் பார்த்துக்குறோம். நன்றி. தஞ்சை மண்ணில் எடுத்த படம்னால மிகவே, ஏன்னா இருக்கிற அனைத்து விதமான தொழிலதிபர்கள், சினிமா பட அதிபர்கள், ப்ளஸ்ஸு அரசு அதிகாரிகள் நிறைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் எடுத்த படம். ஆகவே இது நன்றாக இருக்கும் என்று நம்புகிறேன். நல்லா